இந்த AK-47 அப்படின்னு சொல்றோம்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு மிஷின் கன் நம்ம சொல்றோம். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. நம்ம இயக்கத்திற்கு MK-24 இருக்குது, MKS-53 இருக்குது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ புதுசா ஒரு வெப்பன் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. MK-77 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன். அது இருக்கட்டும், AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். MK-77 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. இது வெறும் இந்த குண்டுகளால் நம்ம வந்து எதிரிகள் தாக்குறதுங்கிறது வெறும் இது நம்முடைய கருத்துக்கள் கொண்டு அவர்களை நம்ம தாக்க போகின்றோம். அந்த கருத்து நம்மகிட்ட அதிகமாக இருக்கின்றது. இன்னொருத்தன் பைத்தியக்காரன், அந்த லாட்ரி சீட்டுக்கு பிறந்தவன், இந்த ஆத ஒரிஜினா. டேய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அட ஒக்கால ஓலிங்களா, அட பொம்மால இதுதாண்டா வரலாறு. பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிங்கள. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவுடா. மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்ல நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜிக்கு சொல்லுங்க. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால்வழியும் போட்டுருப்பாரு. இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் படைத்திருக்கணும். நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். கருத்துக்கள் கொண்டு அவர்களை நம்ம தாக்க போகின்றோம். பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிகள. அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் படைத்திருக்கணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். பையன் சார் இந்த பால்சாமி. 200 வெல்வோம், தமிழகத்தில் வரலாறு படைப்போம், தமிழகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் நேற்று உறுதிமொழி ஏற்றிருந்தாரு. தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. அவர் வாய் அவர் உருட்டு, அவர் என்ன வேணா 200 234 ஜெயிப்போம்னு சொல்லிக்க வேண்டியது தானே. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. முழுக்க 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 கொத்தடிமைகளின் கூடாரமா வந்து திமுக மாறிக்கிட்டு இருக்கு. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய், எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிரு. அதுல வேற ஒரு உதயநிதி பேசுறப்ப சொல்றாரு, பாக்குறதுக்காக யாரும் வரல, நான் பேசுறது கேட்கறதுக்காக தான் வராங்க. அவங்க என்ன பேச்ச கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க, பாக்குறதுக்கு வரல, பேச கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா ஆமா, இவர் அப்படியே பேசினாருன்னா அப்படியே காலமேக புலவர் மாதிரி அப்படியே புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இப்படி எல்லாம் சொல்லலாமா நீங்க? கலைஞர் ஒரு எஸ்ஐஆர்னு கேட்டாலே டங்கு ரோல் ஆகுது இவருக்கு. இவர் பேசுறத கேட்கறதுக்கு எல்லாரும் வராங்களா? ஏங்க அவங்களாம் காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, அவங்களும் இங்க பேசிட்டு இருக்கப்ப பாதியிலே எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு கொடுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். இந்த பொழப்புக்கு தும்ப போல தூக்கு மாட்டீங்களா? அடுத்து இந்த ஒரு கேக்க வெட்டுறாரு. ஒரு கேக்க பாத்தீங்கன்னா அந்த கேக்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடோட தமிழகத்தோட மேப்ப போட்டு. அடுத்த தலைவர் எப்படி, அதாவது சிம்பாலிக்கா சொல்றாங்க, அடுத்து எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா தமிழகத்தை நல்லா கூறு கூறா வெட்டி தின்னு வாயில போட்டுருவோம் அப்படின்னு. ஆளுக்கு 50 ரூபா கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. கம்பெனிக்கு 50. எப்படி இவ்வளவு பெரிய பட்டாக்கத்தி ஒண்ணு வச்சுட்டு வெட்டுறாரு ரோட்ல வந்து. இந்த பட்டாக்கத்தி வச்சுட்டு வெட்டினா அடுத்த நாள் போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கா? நிறைய சின்ன பசங்க அந்த பெரிய கத்தியை வச்சு வெட்டினதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கா? அப்ப துணை முதல்வர் அதை செய்யலாமா? இந்த பிறந்தநாள பலரும் பலவிதமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் உதயநிதி என்ன பண்ணாரு, கையில ஒரு மிகப்பெரிய வாழை வச்சு அந்த கேக்க கட் பண்ற மாதிரி போஸ்ட் கொடுத்திருந்தாரு. ஏன் மக்களுக்கு இது இப்போ அஃபென்ஸா தெரியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆளுமையில இருக்க நீங்க இதை பண்ணும்போது இத போர்வால் வீரம்னு சொல்லிக்கிறது, இதே சாமானிய மக்கள் பண்ணா அது அஃபென்ஸ்னு சொல்றது. என்னையா உங்க நியாயம்? அப்ப இவருக்கு மட்டும் தனி சட்டமா தமிழ்நாட்டுல? அவர் வந்து மன்னர் இல்லையா? மன்னர் எந்த நாட்டுக்கு மன்னர்? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, பாரு. அடுத்தது இவங்க இந்த இது கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன் பொம்பளை இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல?
கேவலமா இல்ல? நேத்து உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுல ஒரு பெரிய ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, முதலமைச்சரின் மருமகள், முதலமைச்சரின் மனைவி, அடுத்த முதலமைச்சரின் அம்மா, அடுத்தது பேரனின் பேரன் அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருந்தாங்க. அடுத்தடுத்து வந்து ஆட்சி அமைக்க போகிறது. சரி, பாடிட்டு போங்க, உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அது கொத்தடிமைகளின் கூடாரம் ஆக்கி அதுக்கு அடுத்து வந்து இன்பநிதி வந்தாலும் அவருக்கும் நாங்க கோஷம் போடுவோம், கொடி இது பண்ணுவோம், அவர் டவுசரை கழட்டி போட்டாலும் எடுக்கிறதுக்கு ஓடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. நாங்க தான் பெண்களுக்கு வந்து பெரியார் தான் எல்லாம் பண்ணாருங்கிறீங்களே. ஸ்டாலின் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை நீங்க அரசியல் கொண்டு வந்தீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல உதயநிதிக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, சொல்லவே இல்ல. ஏன் நீங்க அந்த பொண்ணு அரசியல் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணீங்களா? அவங்கள எங்க வெளியில கொண்டு வர்றாங்களா? இல்லைங்க. இல்ல அப்ப இவங்க எப்படின்னா இவங்க வீட்டு பொண்ணுங்களெல்லாம் அரசியலுக்கு கூட கொண்டு வந்து முன்னிறுத்த மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கேட்டா ஏன் நீங்க உதயநிதி அடுத்த முதல்வர்னு முன்னிறுத்துறீங்க? ஏன் கனிமொழியை நிறுத்தல? இது முழுக்க வாய்கிலேயே பேசுறது சமூக நீதி, பெண்ணுரிமை இதெல்லாம் பேசுவாங்க. பண்றது ஃபுல்லா கொத்தடிமைத்தனம், வேற ஒண்ணுமே கிடையாது. நேத்து உதயநிதியோட பிறந்த நாள்ல வந்து நடிகர் கமல் அவர்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் வந்து என்ன வந்து திசை மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன கிண்டல் பண்றாங்க. ஆனா நான் திசை மாறி எல்லாம் போகவே இல்லை. திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே இல்லை, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி, அது காட்டிய பாதை, அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவான. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த 3 வாத்தியார்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அதாவது எனக்கு தமிழ் ஃப்ரீயா கத்து கொடுத்த 3 வாத்தியார்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், கலைஞர் எனக்கு உரைநடையையும், கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த டார்ச்லைட் எடுத்து டிவியை உடைக்கிறப்ப அந்த படம்லாம், அதுக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் சிவாஜி அவர்களும் அதுக்கு முன்னாடியே எல்லாம் போயிட்டாங்கல்ல. அப்ப அந்த மூளை, அந்த அறிவு எங்க போச்சு? அப்ப புத்தியை கழட்டிங்க, எதுக்கு மூளையை கழட்டிங்க, அடக வச்சிருந்தாரு. எனக்கு தமிழ் ஃப்ரீயா கத்து கொடுத்த 3 வாத்தியார்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், கலைஞர் எனக்கு உரைநடையையும். டார்ச்சை வச்சு டிவியை உடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போய் டைரக்டா திமுக சேர்ந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல சார்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.